சரியா? ஹாய், இன்றைக்கி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிற வண்டி Yamaha ரேங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, கரண்ட் வந்து சரியாக போகலை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த புட்டி கையிலுக்கு வர இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் கையிலுக்கு வர இடத்துல இது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற பின்னு, இதில் இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இது இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனி ஜாயிண்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஹாரனுக்கு வர்ற கிளிப்பு. இது அழகாக இதில் வச்சு கிளாம்ப் பண்ணிட்டு இது இங்கே டைரக்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி இதுக்கு வேறு ஒரு கிளிப்பு இருக்குது. அந்த கிளிப்பையும் போட்டு இங்கே டைரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த லூஸ் கான்டாக்ட் ப்ராப்ளம் இருக்காது. இதனால தான் சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா பிரச்சனை பெருசு. லூஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னா கரெக்டாக வந்து பவர் போகாது, வண்டியை ஒரு மாதிரி அடைச்சி ஓடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும் ஒரே அடியில் கரண்ட் கரெக்டாக போச்சுன்னா. ஏன்னா கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறக்கும் செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணுறக்கும் பவரோட இது டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே கரெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி அவ்வளோதாங்க, அழகாக உள்ள கிளாம்பில் போய் லாக் ஆகிடுச்சு. இந்த மேலே ஸ்லீவை போட்டு ஓகே முடிஞ்சு. அடுத்தது இதோடது. இது ஆக்சுவலாக மேலே வந்து நிறையா டேப்பு சுற்றி வச்சுருந்தாங்க. அப்போவுமே உள்ளே பார்த்திங்கன்னா அதோட இது கட்டாகி தான் இருந்துச்சு. இதை அழகாக பிடிச்சிட்டு மாற்றிடலாங்க. வேறு கட் பண்ணிவிட்டு இதே கிளாம்ப் ரிமூவ் பண்ணி அழகாக போட்டு கிளாம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக டேப் அடிச்சுக்கலாம். ஓகே, ஓகேங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ அழகாக சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்க, பாய்.